புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அனைத்து தோழமைகளுக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து பாலாஜி, மயிலம் தொகுதியிலிருந்து வரேன். இந்த பஞ்சம் நில மீட்புக்காக இவ்வளவு பேர் வந்து இங்க கூடியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு பஞ்சம் நிலம் இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில சீமான்னு ஒருத்தர் வந்ததுனாலதான் இந்த பஞ்சம் நிலம் இருக்கு. இது இவ்வளவு பேர் சுரண்டிருக்கான்றது தெரியும். நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா மத்த எந்த கட்சியுமே இந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்பா இருந்து செயல்படாது. ஏன்னா நாம் தமிழ் கட்சி நமக்கு தேவையா தேவையில்லையாங்கிறதா நமக்கு முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த கட்சினால பாத்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கேன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். என்னுடைய நான் கடந்து வந்த பாதையை சொன்னாலே உங்களுக்கு போதும் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஜாதியின் பின்னாடி இருந்தவன். நான் ஒரு ஜாதியை வந்து பெருசா சொல்லி ஜாதிதான் பெருசுன்னு இருந்தவன் நானு. ஆனா ஜாதி வந்து சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டில் விஷம் புரட்டும்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் சொன்னது. இதுவே எனக்கு அண்ணன் சொல்லிதான் தெரியும். சீமான் அண்ணன் சொல்லிதான் இந்த ஒரு பழக்கமே எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த சமூக போராட்டத்தில் இறங்கி என் மேலே கிட்டத்தட்ட ஒரு 10 வழக்குக்கு மேல இருக்கு. நல்ல விஷயத்துக்காக போராடி இருக்கேன், நல்ல விஷயத்துக்காக சிறைக்கு போயிருக்கேன். இப்போ எனக்கு தேவை இந்த கட்சி. நான் உள்ள வந்தேன்னா நான் தெளிவா இருக்கேன். நான் வந்து மதுக்கு அடிமையாக மாட்டேன். ஒரு இடத்துக்கு வந்தா ஒரு பொருளெல்லாம் அப்படியே எடுத்து வைக்கிறது, நீட்டா இருக்கிறது, எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சது. அதனால எனக்கு அந்த பொறுப்பு தேவைப்படுது. அதுக்கு இந்த கட்சி எனக்கு தேவைப்படுது. இந்த கட்சி எல்லாத்துக்குமே தேவைப்படும், மக்களுக்கு எல்லாத்துக்குமே நாம் தமிழ் கட்சி தேவைப்படும். அதனால வந்து எல்லாமே விவசாய சின்னத்துல வாக்களிக்கணும். இல்லைன்னா இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றவே முடியாது. மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பேசுற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். வேற எந்த கட்சியும் பேசாது. சீமான் நீங்க மாத்தி மாத்தி பேசுறாரு, பொய் சொல்றாரு சொன்னா வேற எவன் உண்மையை பேசுறான்? அவன் பின்னாடி போறது சொல்லுங்க. ஒரு ஆள் தான் சீமானுங்கிற ஒருத்தனை நீங்க வாக்களிச்சா மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், நம்ம தமிழ் மக்களை காப்பாற்ற முடியும். இந்த தமிழ்நாடு சீமானாலையும் எனக்கு வந்து பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. இதனால நான் வந்து இது பண்ணது என்னன்னா, என்னுடைய மகன் எனக்கு வந்து 2 மகன் இருக்கான். ஒருத்தவன் பேர் தமிழன்பு, ஒருத்தவன் பேர் பேரன்பு. ஒருத்தவன் நாட்டுக்கு, ஒருத்தவன் வீட்டுக்குன்னு சொல்லி வச்சு வளர்த்துட்டு இருக்கிறேன். 2 பேருமே நாட்டுக்கே கூட கொடுத்துருவோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு கட்சி இருந்தா மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். திராவிடன் திருட்டு கட்சிங்கிறது நாம் தமிழ் கட்சி வந்ததுனால தான் எனக்கு தெரியும். இவன் திருட்டு பையன், திருட்டு ஏறி வந்தவன்றது எனக்கு தெரியாது. பஞ்சமி நிலம் அது ஏன் நிலம் சார்? எவனோ எனக்கு கொடுத்த வெள்ளை கொடுத்தது நீங்க பிடிக்காது சார், ஆக்கிரமிக்கிறீங்க. என் பொருளை எனக்கு கொடுங்க, அதை நான் வச்சு பயன்படுத்திக்கிறேன். நீங்க தேவையான சுட்டி சேர்த்து நீங்க வந்த ட்ரெயின்ல திருப்பி ஏறி போயிடுவீங்க. நீங்க எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவீங்க. எவனோ வந்து கைத்து ஹைட்ரோ கார்பன் மீத்தேன்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருவீங்க. எல்லாத்துக்கும் நாங்க தலையாட்டிட்டு போனோம், போராட்டம் பண்ணிட்டு போனோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் தேவைப்படுது. உங்களுக்கு நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிச்சா மட்டும்தான் நீங்க வந்து பொழைக்க முடியும், தமிழ்நாட்டே காப்பாற்ற முடியும். வீடியோ பார்த்தோம், கையை வந்து போலீஸ் கையை வந்து கடிச்சிட்டாங்க. அவங்க டிவிக்கெல்லாம் கட்சி கிடையாது. அது வந்து கட்சியா இருந்தா அவனுக்கு தெரியும்ல. கட்சியா இருந்தா கையை போய் கடிப்பானா? உங்களுக்கு பயப்படாம டிவிக்கு மக்கள் கூட்டத்தை பார்த்து விஜய் இருக்கிற அந்த பாப்புலாரிட்டியை பார்த்து நாம் தமிழர் கட்சி பயப்படுது. நாம் தமிழ் கூட்டம் எது தெரியுமா பயப்படும்? தப்பி தவிர அந்த கூட்டத்துக்கு நம்ம பயிலும் போயிட்டாங்கன்னா அவனுக்கு மாட்டிக்கிட்டு ஏதாவது ஆயிடுமான்னு நாம் தமிழ் கட்சி பயப்படும். கூட்டத்தை பார்த்தா நாம் தமிழ் கட்சி பயப்படாது. அது வந்து சினிமா முகத்துல வந்த கூட்டுங்க. பொழுதுபோக்குக்கு அடிமையான நீங்க எப்படி போராட்ட காலத்துக்கு பயன்படுத்த முடியும் உங்களால? அவனால ஒரு அரசியல் ஒண்ணு பேச முடியுமா? நான் விஜய் ரசிகர், வீடு ஃபுல்லா விஜய் போட்டோ தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு தமிழன் பச்சை குத்தி தமிழன் ஒரு அடையாளத்தோட நிக்கிறேனா? ஏன் சாதிங்கிற ஒரு சாக்கரத்தோட நான் சாதி வரையில இருந்தேன். என்னுடைய வண்டியில சாதி புகைப்படம் தான் போட்டிருப்பேன். ஆனா என் ஓட்டு போடுவோமே சாதி ட்ரெஸ் போட்டு எல்லாம் ஓட்டு போட போயிருக்கேன். சீமான்னு ஒருத்தன் இறங்கி பேசும்போது தான் தெரியுது எனக்கு சாதிங்கிற ஒரு சாக்கரை. அது உருவாக்கப்பட்ட ஒண்ணு, செய்யற தொழில் வச்சு உருவாக்கப்பட்ட ஒண்ணு. அது எப்படி என்னுடைய அடையாளமா மாறும்? தமிழங்கிறது என்னுடைய அடையாளம். கல் தோண்டி மல் தோன்றா காலத்து முன் தோன்றி முட்டக்கூடிய தமிழ் கொடி கல்ல மண்ணே தோன்றல. உலகத்துக்கே நம்ம எல்லாத்தையும் கத்து கொடுத்தது நம்ம தான். இந்த கலையில இருந்து கலை எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தது நம்ம தான். நம்மள அடிமைப்பட்டு வச்சிருக்குமே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியா திமுக ஆட்சியில் எப்படி இருக்கான்றலாம் எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல இருக்கு. உன்னுடைய அடையாளமும் உன்னுடைய அரசியல் உனக்கு புரிஞ்சா நீ அந்த கட்சியில இருப்பியா? திமுக கட்சியில் ஒருத்தர் சொல்லுவார், நான் வந்து மக்களுக்காக நல்லது செய்யறதுக்காக திமுக கட்சிக்கு நீ சொல்லுவது கிடையாது. திமுக கட்சி எதிர்த்து இருக்கான், அவன் குடும்பம் நல்லா இருக்கும்.
கட்சியில போய் சேர்ந்துட்டானா அவன் குடும்பம் நல்லா இருக்கும். அதனால திமுக கட்சிக்கிறான். மக்களுக்கு நல்லா செய்யணும் ஒரு நல்ல கிடையாது அவனுக்கு. இப்போ கோட்டர் கோழி பிரியாணி காசு கொடுக்காம இவ்வளவு கூடி கூட்டத்தை கூட்ட முடியுமா? எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளமே 1000 ரூபாய் தான். எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளமே 1000 ரூபாய் தான். 1000 ரூபாய் சம்பளம் அவன் கை காசு போட்டு தான் பெட்ரோல் போட்டு இங்க வந்து போறோம். யாராவது வருவான் திமுக கட்சிக்காரன் கோட்டர் கோழி பிரியாணி காசு சுத்ததான் வருவான். இங்க ஏன் நாங்க வரேன் அந்த 1000 ரூபாய் செலவு பண்ணுன்னு சொல்ல